ஜனநாயகம் படம் சர்ச்சை. இதில் ஓம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் சர்ச்சைன்னு சொல்கிறாங்க. பட் இதில் ரொம்ப பெருசாக அதை பேசப்படலை. ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்ன்றனால பெரிய லெவலில் யாரும் பேசலை. சென்சார் போர்ட்லேருந்து கசிஞ்சிருக்கும்ல ஹிந்துத்துவா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு, அவங்க மட்டும் அங்கங்கே ஃபேஸ்புக்கில் அங்கங்கெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்துக்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. அந்த வில்லன் கேரக்டரோட அந்த ப்ராஜெக்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்துக்களை புண்படுத்தியிருக்காங்களாம். இந்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முருகன் வந்து அவங்க அப்பாவுக்கு சிவபெருமானுக்கு ஒரு பிரணவ மந்திரம் கொடுத்துருப்பாப்புல. பிரணவ மந்திரம் என்னன்றத கொஞ்சம் தேடி பாருங்க. அதுதான் அங்கே சூட்சமம். அந்த வார்த்தை அதிகமாக அங்கே அட்ரஸ் ஆகுறதுனால ஜனநாயகம் படத்தில் சென்சார் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக திருப்பரங்குன்ற பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பஞ்சாயத்து சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அது திருப்பரங்குன்றம் அந்த தீர்ப்பு வந்தது எப்போது, விளக்கேற்றலாம் தீர்ப்பு வந்தது இப்போ டிசம்பர் 6 நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு அம்னீசியா, நான் மறந்துட்டேன். ஸோ யாருக்காவது நிகழ்வு ஞாபகம் இருந்துச்சுன்னா டிசம்பர் 6 கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அந்த பிரணவ மந்திரம் சொன்னார்ல கடவுள், முருகன் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்த பிரணவ மந்திரம், அதுதான் அந்த படத்தோட தடைக்கு முக்கிய காரணம். ப்ரோ இது வந்து தானே ப்ரோ ஆகணும், இது வந்தால் தானே ப்ரோ அவங்களோட பிளானிங் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இது அப்பட்டமாக தெரியும். ஏன்னா இது நடிக்கிற கதாநாயகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இது எடுக்கிற டீம் யாருன்னு தெரியும், இதுக்கு எதிராக நிற்கிற டீம் யாருன்னு தெரியும், இதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற டீம் யாருன்னு தெரியும். அதாவது நார்த்து சவுத்து யார் நிற்கிறான்னு தெரியும். சென்ட்ரலாக உள்ள சொருகிறது என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு ஒரு அளவுக்கு இந்த இந்துக்களோட ஆலயங்களை பாதுகாக்கிற மாதிரி முஸ்லீம்கள் இருக்காங்க. ஒரு சமத்துவம் தானே ப்ரோ அப்படின்னா, இது அப்படி கிடையாது. அதாவது பிஜேபி இங்கே ஒரு அரசியல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டான அரசியல் மாதிரி. இப்போ இதெல்லாம் நடந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் தமிழ்நாட்டில் ஏதோ நடக்குது 1-2 இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம். ஏன்னா இது வேறு மாதிரி பாலிடிக்ஸ், இது உண்மையில் அப்படிலாம் கிடையாது. இது வேறு மாதிரி பாலிடிக்ஸ். ஸோ அந்த பாலிடிக்ஸில் வந்து இந்துக்களோட கோயிலை வந்து முஸ்லீம்கள் காப்பாற்றுற மாதிரி பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து வேறு மாதிரி போயிடும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மூலயமா. இதெல்லாம் காரணமா அப்படின்னா, இதெல்லாம் சப்பர் ரீசன். இது அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க. அவனுங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆக தான் போகுது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஜனநாயகம் படம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு எவனும் போகாதீங்க, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. சரி ரைட்டு, இந்த கேட்டகரி அப்படியே தூக்கி ஓரமாயிங்க. இப்போது இந்த பிரணவ மந்திரம் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். முருகன் அவங்க சிவபெருமானுக்கு கொடுத்த பிரணவ மந்திரம் என்ன மேட்டரு அப்படின்றத பார்க்கும்போது இப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் சுழியமாகுதோ அந்த சுழியமாகிற இடத்துலலாம் இவரோட கோயில்கள் இருக்குது. இவரோட கோயில்கள் மட்டும் இருக்கா அப்படின்னா, அங்கே தான் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இந்த ஓம் அப்படின்ற அந்த மந்திரத்தோட வார்த்தையில் உள்ள நுணுக்கமாக பார்க்கும்போது முக்கியமான இடங்கள்லாம் கனெக்ட் பண்ணுது. நடுவில் சென்ட்ரலில் மைசூர் இருக்கும். அப்படியே கனெக்ட் பண்ணுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பூம்புகாரை முதற்கொண்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த முருகன் அப்படின்றவருக்கு வந்து வணிகர்களுக்கான மிகப்பெரிய முக்கியமான செந்தூர் கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லி வணிக கடவுளுக்கு முக்கியமான ஒரு முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா முருகனை சொல்லுவாங்க. வணிகத்துக்கு கும்பிடக்கூடிய கூட்டம். நான் மெம்பர்ஷிப்பில் அடுத்தடுத்து சீரிஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன். அதில் இந்த டீட்டெயில் வரும். இதில் நான் கொஞ்சம் துணுக்குகள் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். செந்தூர் முருகன் அப்படின்ற ஒரு கூட்டத்தை வணங்குவாங்க. அவங்க வணிக கூட்டம் கடல் வணிகத்தில் டாப்பில் இருக்கவங்க. ஸோ அவங்க வணங்குவாங்க. ஏன் வணங்குவாங்கன்னு தேடிக்காங்க. ஸோ அவரோட மகன் தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவர் தான் அவங்க சொல்லிப்பாங்க. சரி, இப்போ நான் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப மெயின் மேட்டர் இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் சொல்லி பேசிக்கிட்டு ஒரு பக்கம் பாரிசாலன் வந்து யங்ஸ்டர்ஸை அரசியல் மயப்படுத்தி இப்போ இருக்க நார்மலைஸ் அரசியல் இருக்குல்ல, தமிழ் தேசிய அரசியல், அந்த பக்கம் கூட்டிப்பாங்க. இன்னொரு பக்கம் டிஜிபி பாண்டியன்றவர் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீக ரீதியாக அப்படி கூட்டி போயிட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேரும் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நிறையா ஆசீர்வாதம் சம்மந்தப்பட்ட பேசுகிறாங்க. இங்கே உலகம் முழுக்க இருக்க இந்த வணிக சாதிகளை பற்றி இந்த 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது 3 பிரிவுகள் இருக்குது, 4 கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ இதில் ஆசீவகம், அங்கிட்டு சைவம், சமயம் அப்படிலாம், சைவம் வைணவம்லாம் உருவாச்சுல. ஸோ இது வேறு மேட்டரு. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது நிறைய வணிக பிரிவுகள், இதெல்லாம் நீங்கள் மதங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பட் இதெல்லாம் வணிக பிரிவுகள். ஸோ இதெல்லாம் உருவாயிருக்கு. அதில் சவுத் சைடில் ஒரு ஓரத்தில் ஆசீவகம் இருக்குது. ஆசீவகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வணிக கூட்டம் தான். ஸோ இங்கேருந்து போன எல்லா கூட்டத்துலேயும் வெஸ்டர்ன் கல்ச்சரில் சொல்கிறவங்க என்னென்னா சாத்தன்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ சாத்தன் வர்ஷிப்பர்னு தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து போன வணிகர்கள் எல்லாருமே சும்மா ஒரு வணிக கூட்டத்தை சாத்தன் வர்ஷிப்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவன் சாத்தனோட கேவலமான ஒரு ஆளாக இருந்தனால தான் சாத்தன் வர்ஷிப்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் திருச்சியை பற்றி இந்த டிஜிபி பாண்டியன் கும்பல் அதிகமாக பேசுவோம். திருச்சிராப்பள்ளி, அதாவது விஷ்ணு வந்து அதிகமாக அவங்க தூக்கி பிடிப்பாங்க.
திருச்சிராப்பள்ளி, திருச்சியை ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க. அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துவோம், ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடத்துவோம், அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. இதை நம்ம நுணுக்கமாக உள்ள தேடும் போது நிறையா ரகசியமான யாருக்கும் தெரியாத மடங்கள்லாம் அங்கே இருக்குது. குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற மடங்கள்லாம் இருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் சொல்கிறோம். இந்த திருச்சிராப்பள்ளரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய இந்த டிசிபி கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேசுது, விஷ்ணுவை பற்றி நிறைய பேசுது. இந்த விஷ்ணு வந்து மெயின் தலைகட்டு. ஏன்னா இந்த விஷ்ணு படுத்துருக்காப்புல இல்லை, இந்த படுத்துருக்க விஷ்ணுவை தான் இந்த கேரளா திருவனந்தபுரம் டெம்பிள் இருக்கும்ல, அந்த பத்மநாப சாமி கோயில், அந்த கோயிலில் உலகத்திலேயே மிக பவரான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கோயில் மாதிரி சொல்லுவாங்க. ஏன் ஆளுமை செலுத்த கோயில்னா, நகைகள், சொத்துக்கள் அவ்வளோ இருக்குது. திருப்பதிக்கு நிகராக இருக்குது. திருப்பதியில் இருக்கிறது யார்? பெருமாள் தானே. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே கூட்டம். ஸோ இவங்க நம்ம வைணவ கூட்டம் தானே. ஸோ இந்த வைணவ கூட்டத்தை பார்க்கும்போது அதில் அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. ஸோ இது ஒரு வணிக கூட்டத்திட்ட மட்டும்தான் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய அதிகமாக மக்கள்கிட்ட இருந்து பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னா இவங்க தானா. அது வரலாற்று ரீதியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் மதன்ற பேரில் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இவ்வளோ பேசுன அந்த டிசி பாண்டியன் இவர் கடவுள் தமிழர்கள் வந்து கொஞ்சம் வெளிச்சு வந்துடக்கூடாதுன்றக்காக அவங்களுக்கு திருப்பி அது தமிழ் கடவுள், அவர் தமிழருக்கான அவர் தமிழருக்கு நமக்காக கணிதம் கண்டுபிடிச்சாரு, வானத்தை கண்டுபிடிச்சாரு, என்னத்தையும் சொல்லி இவங்களை திருப்பி அந்த வரலாற்று உண்மையை தெரிஞ்சுக்க விடாம, இவனுங்களோட இந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்க விடாம பார்த்துக்கிறதுக்கு திருப்பி தமிழன் மேலே பெருமைக்கு எருமை வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம விடக்கூடாது. இதுக்கு மேலே அதை நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா, திருச்சிராப்பள்ளியை பற்றி இவ்வளோ பேசின ஆள் ஸ்ரீரங்கம் பக்கத்துலான இருக்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டாரு? ஸ்ரீரங்கம்ன்றது 2 இருக்குது. ஒன்று கர்நாடகாவில் இருக்குது, ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. யாருக்காவது முதல் ஸ்ரீரங்கம்னு இன்னொன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா யாருக்காவது? இந்நேரத்துக்கு இந்த டிசி பண்ணின கும்பல் திருச்சியை பற்றி இவ்வளோ பேசுகிறவங்க, ஸ்ரீரங்கம்ன்ற ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் யார்? ராணி கோவில். முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு இன்னும் நுணுக்கமாக அந்த ஸ்ரீரங்க கோயிலை பிடிச்சிங்கன்னா அங்கே பலிபீடம்லாம் இருக்குது. இவங்களாம் சாஷ்டாங்கமான ஆட்கள் தானே, எதுக்கு பலிபீடம்லாம் இருக்குது? ஸ்ரீரங்கம் கோயிலில் பலிபீடம் இருக்கா இல்லையா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க. சரி, பலிபீடம் இருக்குது. பலிபீடம்னா என்ன மதம்? அங்கே ஏதோ ஒன்று பலி கொடுத்தா தானே பலிபீடமாக இருக்கும், இல்லைன்னா இதுக்கு பீடம் கட்ட போகிறாங்க. சரி, இவங்கலாம் சாஷ்டாங்கமான ஆள் இல்லை. ஸோ இதை பற்றிலாம் இருந்தாலும் பேச மாட்டாப்புல. ஸோ அதுதான் விஷயமே. இவங்க ஏன் பேச மாட்டாங்கன்றது தெரிஞ்சிங்கன்னா தான் விஷயமே மாட்டோம். சரி, இந்த ஸ்ரீரங்கம் இங்கே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க, கர்நாடகாவில் ஒன்று இருக்குது. இப்போ ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருப்பீங்க. இந்த இருக்குது. இதில் 2மே சிமிலரான கனெக்ஷன் என்ன அப்படின்னா, 2மே தீவுகள். ஸ்ரீரங்கமே ஒரு தனித்தீவு. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல, அது தனித்தீவு. இதே மாதிரி கர்நாடகாவில் இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலும் தீவு தான். ஷாக்கிங் இருக்குல்ல? இது எவ்வளோ முக்கியமான மேட்டர். ஏன் இதை பற்றி பேசலாவீங்க? ஸோ தீவுகளுக்கு நடுவில் இருக்க ஒரு கடவுள் யார்? என்ன மேட்டர் நடந்துட்டு இருக்கு? அது பெண் தெய்வமா டாமினேஷன். அது மெம்பர்ஷிப்பில் போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன். XY அப்படி பேசியிருப்பேன். இப்போ பார்த்துக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஓகே, இது மட்டும்தானா தமிழ்நாட்டோட சிம்பிள் என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில், ஆண்டாள் கோயில். ஸோ இந்த ஆண்டாள் கோயில் யார்? ஆண்டாள் கோயில். ஸோ ஆண்டாள் கோயிலோட சிம்பிள். இங்கே தான் நமக்கு ட்விஸ்டே நடக்குது. அப்போ ஏன் இதை தான் பேசுகிறோன்றதுக்கான விஷயம் இங்கே தான் லீக் ஆகுது. அங்கே ஆண்டாள் கோயில் அதுவும் கிட்டத்தட்ட இப்போ அது நிலப்பரப்பாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மேப்பில் பார்க்கும்போது தீவு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1000 வருடங்களுக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிச்சயம் அது நீரோடைகளுக்கு நிரம்பி இருக்கும். அது ஒரு தீவாக தான் இருந்திருக்கும். மேப்பில் போடுறேன், பார்த்துக்கங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1000 வருடங்களுக்கு முன்னாடினா இந்த இடத்துல சுற்றி தீவு இருக்க வாய்ப்பு இருக்குது, தீவு மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளா இது ஒரு மேட்ரு. ஏன் அந்த தீவுக்கு நடுவில் அந்த பெண் கடவுள் தெய்வம் வைக்கிறாங்க? அது டாமினேஷன். தமிழ்நாட்டோட சிம்பிளே அந்த கோயிலோட சிம்பிள் தான், பழமையான கோயில். இப்போ அது மட்டும்தான் நமக்கு முக்கியமான விஷயமானா, இன்னமும் விஷயம் இருக்குது. 12 ஆழ்வார்கள், 64 நாயன்மார்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆழ்வார்கள் இருக்காங்களா, அந்த ஆழ்வார்களில் முக்கியமான ஆழ்வார் யாருன்னா பெரிய ஆழ்வார். ஸோ இந்த பெரிய ஆழ்வாரை உள்ள நோண்டி பார்க்கும்போது இந்த ஆண்டாள வளர்ப்பு தந்தையே அவர் தான். கருட அம்சத்தில் பிறந்தவரான். விஷ்ணு யாரு? கருடன் லஜ்ஜையை வச்சிருக்கவர். கருட லஜ்ஜை, சிம்ம லஜ்ஜை, குதிரை லஜ்ஜை, நாக லஜ்ஜை, இதெல்லாம் வந்து பேசுவோம். அது மெம்பர்ஷிப் வீடியோ தான் வரும். ஸோ நான் அந்த சேனலில் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ இந்த கருட லஜ்ஜை, கருட லக்னத்தை, அதாவது கருட அம்சத்தில் பிறந்திருக்காப்புல விஷ்ணு பக்தர். இந்த பெரியாழ்வாரை பற்றி ஏன் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஆண்டாளோட வளர்ப்பு தந்தை. ஸோ இவரை இப்போ நோண்டும் போது ஆழ்வார் இருக்கார்ல, இவரோட தந்தை யாரு, இவரோட குரு யாரு அப்படின்றத பார்க்கும்போது அங்கே தான் ட்விஸ்டே வருது. அதை மட்டும் பாருங்களேன். இதிலிருந்து தான் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த பெரிய ஆழ்வாரோட குரு யார் அப்படின்னா, முதலியார்னு ஒருத்தர் வராருப்பில். இந்த முதலியார்ன்ற ஒரு உள்ள போய் நோண்டி பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, இவர் வந்து ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் கோயிலில் துவார பாலகனாக நிலைநாட்டப்பட்டிருக்காரு. இங்கே மட்டும் நிலைநாட்டலை, திருப்பதி கோயில் இருக்குல்ல, அங்கேயும் இவர் துவார பாலகனாக நிற்கிறாரு. அங்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 4 கைகளோட கையில் கதையெல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக நிற்கிறாரு. எங்கே? அங்கே வைணவ கோயில், இங்கே நம்ம ஆண்டாள் கோயில். இந்த ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குருக்களை தேடி பார்க்கும், பெரியாளரோட குருவை பார்க்கும்போது முதலியார்னு ஒருத்தர் வராரு. இந்த முதலியாரை தேடி பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் கோயிலில் துவார பாலகனாக வச்சுருக்காங்க, காவலர்களாக வச்சுருக்காங்க.
இங்கே போய் நமக்கு துவாரபாலகன்னா யாருன்னு தேட போகும்போதுதான் பயங்கரமான ஜெய்ஜாண்டிக்கானவங்க இருக்காங்க, கோயில்கள் காவலர்கள். அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் சாரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் நைட் டெம்பிளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோயில் வீரர்கள்னு சொல்லுவாங்க. நைட் டெம்பிளர்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு, பல ஹாலிவுட் படங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. நைட் டெம்பிளர்ஸோட ஸ்டோரியை பாருங்க. சரி, எதுக்கு நான் சொன்னேன்னு இனிமேல் தான் புரியும். துவாரபாலகர்கள் நம்ம ஊரில், அங்கே நைட் டெம்பிளர்ஸ் கோயில் வீரர்கள். நம்ம ஊரில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, துவாரபாலகர்கள் வந்து கோயில் பாதுகாப்பாங்க. கோயில் கடவுளை யாரையா பாதுகாக்க வேணும்? கடவுள் தான் உலகத்தையே பாதுகாத்துட்டு இருக்காரு, அவரையே பாதுகாக்கணும்னா அங்கே கடவுள் இருந்தால் தானே நீங்கள் அதை பாதுகாக்கணும். அங்கே இருந்ததுலாம் கஜானாவே, வணிகம் நடந்த இடம் தானே கோயில்கள் எல்லாம். வரலாற்றில் தேடிப்பார், நான் எதையுமே சொல்லலை. கோயில்களில் தான் வருமானமும் நிர்வாகமும் வணிகமும் நடந்துச்சு. அந்த கோயில் மேனேஜ்மெண்ட் பண்ணி அங்கே வந்து சிஓக்கள் இருக்காங்களா, அந்த சிஓக்கள் தான் அரசர்கள். புரிஞ்சுக்கா? இப்போ இவர் சுந்தர் பிச்சை இருக்கார்ல, பெருமைக்கு எறும்பு வச்சுட்டு இருக்கல, சுந்தர் பிச்சை தமிழ் பெருமைக்கு எறும்பு வைக்கிறே இல்லை. இதே மாதிரி தான் ராஜராஜனும் ராஜேந்திர குலம் சிஓஸ். இந்த சுந்தர் பிச்சை இருக்கார்ல, அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்க மிகப்பெரிய தலைவர்கள். நீங்கள் மிகப்பெரிய ராஜாக்கள்னு சொன்னீங்களே, அந்த எல்லாருமே சிஓ. சிஓனா தலைவர்கள் இல்லை ப்ரோ, அவங்க வந்து நிர்வகிக்கிறவங்க தானே. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், நிர்வகிக்கிறவங்க. அப்போ இவங்களை ஆட்டி பிடிக்கிறவங்க யாருங்க? அதை தாங்க நம்ம ஒரு நாள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். சரி, ரைட்டு, மேட்ரு வரும். இந்த கோயிலில் இருக்க துவாரபாலர்கள் நைட் டெம்பிளார்ஸ்க்கும் தொடர்பு பார்த்துட்டிங்களா? அங்கே நைட் டெம்பிளார்ஸ் சொல்லுவாங்க கோயில் வீரர்கள், அதாவது வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவங்க தான் அவங்க. பல அரசர்களுக்கு இந்த நைட் டெம்பிளார்ஸ்க்கு நிதியுதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் சைடில், போய் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்க துவாரபாலர்கள் எதை பாதுகாக்கிறாங்க? கடவுளை பாதுகாக்கிறாங்களா? கஜானாவை பாதுகாக்கிறாங்க, ஜெய்ஜாண்டிக்காங்க. இதில் பெண்களும் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் தானே பெண்களுக்கு இடஒதுக்கீடு நிறையா கொடுப்பாங்க. வெஸ்டர்ன்ஸில் இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் பெண் துவாரபாலகர்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரகசியம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இந்த கியூரியாசிட்டி நடந்துச்சா? இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? ஜனநாயகன் படத்தோட அந்த மெசேஜில் ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிது தெரியுதா உங்களுக்கு? இதில் எல்லாத்துலேயும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பின்னாடி முக்கியமாக இருக்க ஒரு லைன் என்னென்னா வணிகம். வணிகம்னு சொல்லிட்டோம்னா முக்கியமாக கார்பரேட்டை பற்றி பேசாமல இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில். அப்போ வணிகர்கள், இப்போ கார்பரேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 11 விமான நிலையங்கள், பெரிய விமான நிலையங்கள்லாம் கார்பரேட்டை கொடுக்க போகிறாங்க. ஆமாம், கவர்மெண்ட்டு பாவம், அவங்க எவ்வளோ நாள் தான் ஒவ்வொரு மக்களையும் வீட்டுக்கு போய் என்ன கஷ்டமாக இருக்கீங்கன்னு தேடி தேடி விசாரித்து அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்ருக்காங்க. ஸோ விமான நிலையத்தெல்லாம் அவங்க பாதுகாக்க முடியாது. அதெல்லாம் பணக்காரங்க பறக்க வேண்டிய விஷயம். பணக்காரங்கள்லாம் கவர்மெண்ட்டு கவனிக்காது. ஏழைகளுக்கும் பாமர மக்களுக்காக வேலை செய்கிற கவர்மெண்ட்டு பணக்காரங்களுக்கு இனிமேல் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், பணக்காரங்களை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கார்பரேட் கிட்டே கொடுக்க போகிறாங்க. சரி, நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்? சவுத் இந்தியா கார்பரேட் மயமாகும், அமெரிக்கா சூப்பர் பவராக இருக்குது. ஆனால் அமெரிக்காட்ட எதுவுமே சொந்தது கிடையாது. அமெரிக்கா வாழ்கிற அதிபரே ஒரு கார்பரேட் முதலாளி, போய் தேடிப்பார், அவரே ஒரு பிஸ்னஸ் மேன் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே அந்த என்ன சொல்கிறது, விமான நிலையங்கள்லாம் கார்பரேட்டை கொடுக்க போகிறாங்க. தூத்துக்குடியில் 1500 கோடின்னு நினைக்கிறேன், 1500 கோடியில் புதிதாக ஒரு துறைமுகம் மாதிரி கட்ட போகிறாங்க. தூத்துக்குடியில் பழங்கால வணிக தலைநகரமாக, முக்கியமான ஒரு நகரமாக இருந்துச்சு. தேடி பாருங்கள், பூம்புகார் இல்லை இப்போ. ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக எந்த இடத்த படிக்கலாம்னு பார்த்தா இப்போ நிறைய இடத்துல படிக்கிறாங்க. சாகர் மாலான்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு. ரொம்ப நாள் முன்னாடி எல்லாருமே கதறிட்டு இருந்தீங்க, இலிமினேட்டி பற்றி பேசுனீங்களா, கதறிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயுமே அதை பற்றி பேசுறதில்ல யாருமே. ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு இதை பற்றி பூம் பண்ணி நல்லா பேச வச்சு புளிச்சு போக வச்சுட்டு விட்டுருவாங்க, அடப்போப்பான்னு போயிடுவீங்க. ஆனால் அந்த வேலைகள் அது பாட்டு நடந்துகிட்ருக்கும். சரி, தூத்துக்குடியில் மிகப்பெரிய துறைமுகம் வருது, கார்பரேட் தான் வரப்போகுது. கவர்மெண்ட்டாக நடத்த போகுது, கார்பரேட் தான் நடத்த போகுது. ஸோ இப்போ சாகர்மாலா திட்டம் நடக்குதா இல்லையா? அங்கே வேறு வடிவத்தில் எங்கெங்கேயோ நடக்கிற மாதிரி தெரியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாகர்மாலா, முத்துமாலா திட்டம்னு சொல்லுவாங்க, சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு நம்ம சைனீஸில் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் இந்தியன் ஓஷனை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானோ அவன் தான் உலகில் பவர்ஃபுல்லான ஆள். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இருக்க வணிகத்தை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல தானே இருக்கணும். ஸோ அந்த இடம் தான் இந்தியன் ஓஷன். இப்போது அந்த ஓம்ன்ற வார்த்தையை சொல்லும் போது முருகனோட கோயிலில் வந்துச்சா, கண்ணகி கடைசி எங்கே போய் மறைஞ்சாங்க? கண்ணகியோட வரலாறு எங்கே போய் மறையுது? கேரளாவில் போய் மறைஞ்ச மாதிரி காட்டுறாங்களா? கேரளாவில் இருந்து போனால் துறைமுகம் எங்கே போகும் பார்க்குறீங்களா? இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா ஈஜிப்ட் போகும், எல்லா இடத்துக்கும் போகும், இஸ்ரேல் கூட போகும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு ஈஜிப்டில் கோயில் இருக்குது. கடைசி மறைஞ்சிட்டாங்களாம். மறைஞ்சிட்டாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படியே அவங்க ஊருக்கு போயிருக்கலாம்ல, இல்லை அங்கேருந்து கடலுக்கு தாண்டி போயிருக்கலாம்ல. மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தானே ஃபேண்டசி. ஏன்னா அவங்க வந்து ஒரு பத்தினி தெய்வம்னு சொன்னனால தானே அவங்க தமிழ்நாடு மதுரையை எரிச்சாங்க அப்படின்னு ஒரு கதைலாம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸை நோண்டினாலே அதுவும் மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்கேன். கண்ணகி யார் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.